ஒரு மன்னன் பாலில் குளிக்க ஆசைப்படுகிறான். அதற்காக குடிகளிடத்திலே பால் மாட்டை, பசுமாட்டை கொடையாக கொடுக்கிறான். அவன் சொன்னது ஒரே ஒரு நாள், எனக்கு ஒவ்வொருத்தரும் அரண்மனை வாசலில் வைக்கப்பட்டிருக்கிற குடத்தில் பால் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும். ஒரு லிட்டர் பாலை ஊற்றணும், அவ்வளவுதான். ஒரு நாள். அந்த நாள் வந்தது. பேரறிவிப்பு செய்தார்கள். மன்னர் பாலாபிஷேகம் செய்ய போகிறார், குளிக்க போகிறார். அரண்மனை வாசலிலே குடம் வைக்கப்பட்டிருக்கிறது, பாலை கொண்டு வந்து குடிகள் ஊற்றுங்கள் என்று பேரறிவிப்பு செய்தார்கள், பறை அறிவித்தார்கள். பாலை கறக்கும் போது ஒரு குடியானவன் நினைத்தான், எல்லோரும் பால் ஊற்றும் போது நாம ஊற்றுற 1 லிட்டர் தண்ணீர் தானா தெரிந்துவிடும், அதனால் நாம் பாலை ஊற்ற வேண்டாம், தண்ணீரை ஊற்றுவோம் என்று முடிவெடுத்தான். கடைசியாக மன்னர் வருகிறார், பட்டாடைகளை கலட்டுகிறார், முரசு அறிவிக்கிறார்கள், நாடே அதிர்கிறது. மன்னர் பாலாபிஷேகம் செய்ய போகிறார், பாலிலே குளிக்க போகிறார். குடத்தை திறந்து பார்த்தால் ஒரு சொட்டு பால் இல்லை, குடம் நிறைய தண்ணீர் தான். ஒரு குடியானவன் நினைத்தான், எல்லோரும் பால் ஊற்றும் போது நாம் தண்ணீர் ஊற்றினால் அது தெரிய போகிறதா என்று நினைத்தான். அதை ஒவ்வொரு குடியானவனும் அதே மாதிரி நினைத்தான். அங்கே பால் இல்லை, தண்ணீர் தான் இருந்தது. அப்படி என்றால் மன்னன் என்ன செய்தான், எல்லார்கிட்டையும் பால் மட்டும் திரும்பி பெறான்ட்டான். ஏன்னா நல்ல எண்ணம் இல்லை, இங்கே மாறுதலுக்கான எண்ணம். யார் ஓட்டுக்கு காசு வாங்கினாலும் வாங்கலினாலும் நான் வாங்க மாட்டேன் என்ற முடிவை ஒருத்தர் எடுக்கிறார். அப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்தால் ஒரு நொடியில் மாற்றம். என் அன்பு மக்களே, ஒரே ஒரு நொடியில் மாற்றம்.